Good morning students. இந்த வீடியோல நாம கூட்டு திசு ஃப்ளோயம் பற்றி படிக்க போறோம். இதுக்கு முந்தின வீடியோல கூட்டு திசு சைலம் பற்றி படிச்சோம். கூட்டு திசு இரண்டு தான் உண்டு, ஒன்று சைலம் இன்னொன்று ஃப்ளோயம் இல்லையா? So in this video you are going to learn about a complex tissue called phloem. So phloem எப்படி நம்ம சைலம் எப்படி படிச்சோமோ அதே மாதிரி தான் phloemலயும் முதல்நிலை phloem இரண்டாம் நிலை phloemனு இரண்டு வகை இருக்கு. முதல்நிலை phloem வந்து புரோகேம்பியத்தால் உருவாக்கப்படுகிறது. இரண்டாம் நிலை phloem வாஸ்குலர் கேம்பியத்தால் உருவாக்கப்படுகிறது. முதலில் உருவாகக்கூடிய புரோகேம்பியத்தால் உருவாகக்கூடிய phloem புரோட்டோஃப்ளோயம் என்றும், பின்னர் வாஸ்குலர் கேம்பியத்தால் உருவாக்கப்படக்கூடிய phloem இரண்டாம் நிலை phloem மெட்டாஃப்ளோயம் என்றும் அழைக்கப்படுகிறது. பொதுவாக இந்த முதல்நிலை phloem ஆனது இரண்டாம் நிலை phloem உருவான உடனே அது நசுக்கப்பட்டு விடுகிறது. ஸோ இரண்டாம் நிலை வளர்ச்சி அடைந்து ஒரு தண்டில் ஒரு தாவரத்தினுடைய பகுதிகளில் தண்டிலே சரி என்ன இருக்கும், முதல்நிலை phloem நசுக்கப்பட்டு இரண்டாம் நிலை phloem அங்கே இருக்கும். சரியா? ஸோ அங்கே சைலத்தில் படித்த மாதிரியே தான். ஸோ phloem வந்து உணவை கடத்தக்கூடிய ஒரு காண்டத்து திசு. சைலம் எப்படி நீரை கடத்துகிறதோ அதே மாதிரி phloem வந்து இலைகளால் உற்பத்தி பண்ணப்பட்ட உணவானது கரிம உணவை தாவரத்தின் எல்லா பகுதிகளுக்கும் கடத்தக்கூடிய பணியை செய்கிறது தான் phloem. So phloem is the food conducting element present in plants. There are two types of phloem cells, primary phloem and secondary phloem. Primary phloem is produced by the procambium and the secondary phloem is produced by the vascular cambium. The first formed primary phloem is called protophloem. The later formed secondary phloem is called metaploem. Usually protophloem is get crushed by the metaploem. சரியா? ஸோ இதுதான் ஃப்ளோயத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன். ஸோ நவ் யூ ஆல் நோ இது உணவை கடத்தக்கூடிய ஒரு திசு. இட் இஸ் அ ஃபுட் கண்டக்டிங் எலமெண்ட் present in plants. It's a complex tissue. Now why do you call phloem as a complex tissue? ஏன் நம்ம அதை வந்து கூட்டு திசுன்னு சொல்றோம்னா, எப்படி சைலத்துல 4 விதமான செல்கள் இருந்து ஒரே பணியாகிய நீரை கடத்தும் பணியை செய்ததோ அதே மாதிரி இந்த phloem 4 வேறு விதமான different types of cells 4 விதமான செல்களால் ஆக்கப்பட்டிருக்கு. ஆனால் அவை ஒரே பணியாகிய உணவை கடத்தும் அதே ஒரே பணியை செய்கிறதுனால நாம இதை கூட்டு திசுன்னு சொல்றோம். ஸோ phloem comprises, it contains 4 different types of cells. All the 4 types of cells combine together and they function as a unit. That is, they function, they conduct food materials, a single function. You understand? So this phloem is called as the complex tissue. ஸோ அது உங்களுக்கு ரீசனிங் கொஸ்டினில் கேட்டால் எழுத தெரியும். ஸோ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பிரசன்ட் இன் phloem? நவ் யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் தட். எதெல்லாம் எத்தனை வகையான 4 விதமான செல்கள் இருக்குன்னு நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ எதெல்லாம் அந்த 4 விதமான செல்கள்? phloem comprises 4 different types of cells. The first one is sieve elements. Sieve elements. செல்லடை குழாய் கூறுகள். செல்லடை குழாய் கூறுகள். The second one is companion cells. துணை செல்கள். companion cells அப்படின்னா துணை செல்கள். துணை செல்கள். சரியா? At the third one, phloem parenchyma. phloem parenchyma. phloem parenchyma. And the last one is phloem fiber. So phloem parenchyma தமிழையும் phloem parenchyma தான் கைமா, and phloem fiber னா phloem நார்கள். phloem நார்கள். சரியா? So 4 விதமான செல்கள். So phloem consists of 4 different types of cells called sieve elements, companion cells, phloem parenchyma and phloem fiber. 4 விதமான செல்கள் இருக்கு. செல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், phloem parenchyma, phloem நார்கள். இதுல இந்த செல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், phloem parenchyma, all these 3 cells are living cells. They are living cells. Only phloem fiber, phloem நார்கள் மட்டும் தான் இறந்த செல்கள். So also sieve elements, companion cells and phloem parenchyma are living cells. Only phloem fiber is the dead cell present in phloem. So in the
முதல்ல சல்லடை குழாய் கூறுகள் sieve elements பற்றி படிக்க போறோம். இந்த sieve elements are the food conducting element present in phloem. இதுதான் உணவை கடத்தக்கூடிய ஒரு கூறாக இருக்கிறது இந்த சல்லடை குழாய் கூறுகள் தான். சரியா? இந்த சல்லடை குழாய் கூறுகள் இரண்டு வகைப்படும். சல்லடை குழாய் கூறுகள் இரண்டு வகைப்படும். ஒன்று சல்லடை செல்கள். சல்லடை செல்கள். இன்னொன்று சல்லடை குழாய். சல்லடை குழாய். அதாவது sieve tube, sieve cells. சல்லடை செல்கள் என்னது? sieve cells. சல்லடை குழாய்னா sieve tube. sieve tube. இப்ப நாம சல்லடை குழாய் அப்படின்னா எனக்கு சல்லடை அப்படின்னா என்ன அர்த்தம்? சல்லடைன்னா என்னது? அரிப்பு இல்லையா? இந்த அரிப்பு மாதிரி இந்த செல்களின் முனை சுவர்கள்ல ஒரு சல்லடை தட்டு இருக்கும். நிறைய துளைகளை உடைய ஒரு தட்டு இருக்கிறதுனால தான் இதை நம்ம சல்லடை குழாய் கூறுகள் அப்படின்னு சொல்றோம். ஸோ சல்லடை என்றால் துளைகளுடைய ஒரு தட்டு. இவற்றினுடைய சுவர்களில் காணப்படுறதுனால தான் நாம என்ன சொல்றோம்? சல்லடை குழாய் கூறுகள்னு சொல்றோம். அதுதான் ரெண்டாவது பிரிவு. சல்லடை செல்கள், சல்லடை குழாய்கள். sieve cells and sieve tube. இந்த sieve cells எங்க இருக்கும்னா pteridophyta and gymnosperm. It is present in pteridophyta and gymnosperms சரியா? இந்த sieve cells இவை தொடக்க நிலை கடத்து கூறுகள். அதாவது உணவை கடத்துவதற்காக தொடக்க நிலையில they are very primitive formed sieve element. சரியா? முதலாக உருவாக்கப்பட்ட மிகவும் எளிமையான தொன்மை வாய்ந்த சரியா ஆரம்பத்துல உருவான ஒரு சல்லடை குழாய் கூறு தான் சல்லடை செல்கள். சரியா? தொடக்க நிலை செல்கள். இந்த செல்கள் டெரிடோஃபைட்டாலும் ஜிம்னோஸ்போம்லயும் காணப்படும். இனி இந்த செல்கள்ல இந்த சல்லடை தட்டானது அவற்றின் பக்க சுவர்களில் காணப்படும். சல்லடை தட்டு எங்க இருக்கும்? பக்க சுவர்களில் காணப்படும். So the sieve plate is present on the lateral walls of sieve cells. And they present in pteridophyta and gymnosperm. And another one point, they are not associated with the companion cells. இந்த சல்லடை செல்களுக்கு துணை செல்களோட எந்த தொடர்பும் இல்லை. no connection with the no relationship with the companion cells. சரியா? So இதுதான் இந்த sieve cells. இனி sieve tube. These are the advanced form. You could find it only in the angiosperms. It is completely absent in pteridophyta and gymnosperm. So சல்லடை குழாய்கள் எங்க இருக்கும்? ஆஞ்சியோஸ்போம்களில் மட்டும் காணப்படும். இவை எங்க காணப்படாது? டெரிடோஃபைட்டாக்களிலும் ஜிம்னோஸ்போம்களிலும் காணப்படாது. குழாய் டியூப்னா என்னது? இவை நீண்ட குழாய் போன்ற அமைப்புடைய செல்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும். நீண்ட குழாய் போன்ற அமைப்புடைய செல்கள் பாருங்க, நீண்ட குழாய் போன்ற அமைப்புடைய செல்கள் இவை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும். இவற்றின் முனை சுவர்கள்ல எண்ணற்ற துளைகளை உடைய தட்டு காணப்படும். இது சல்லடை தட்டு என்று அழைக்கப்படுகிறது. சல்லடை தட்டு என்று அழைக்கப்படுகிறது. சரியா? அப்போ முனை அடுத்த சல்லடை குழாய் இப்படி போகும். சோ ஒன்றன் மேல் ஒன்றாக அவை அடுக்கப்பட்டிருக்கும். என்ன செய்திருக்கும்? அடுக்கப்பட்டிருக்கும். சரியா? இனி இவற்றின் இந்த துளை தட்டு, அதாவது சல்லடை தட்டானது முனை சுவர்கள்ல இருக்கும்னு படிச்சோம். இந்த சல்லடை தட்டு எளிய அல்லது கூட்டு சல்லடை தட்டாக இருக்கும். எளிய வகையாக இருக்கும், இல்லைன்னா கூட்டு சல்லடை தட்டாக இருக்கும். சரியா? So the sieve tubes are made up of elongated tube-like cells. They are arranged one above the other in longitudinal linear manner. சரியா? Longitudinally they are arranged in a linear fashion. So arranged one above the other. At the end walls you may find the plate. The end walls are perforated and they are called sieve plate. The sieve plate may be simple or compound. So these are conducting food materials in angiosperms. They are completely absent in pteridophyta and gymnosperm. And there is no secondary wall. So இரண்டாம் நிலை சுவர் இங்க இருக்காது. But the primary wall itself it is thickened. And it has so many nacreous thickening.
what do you mean by nacreous? பளபளப்பான பவளம் போன்ற பளபளப்பான திட்டுகள் இதனுடைய சுவர்ல காணப்படும். பளபளப்பான திட்டுகள் இதனுடைய சுவர்ல என்ன செய்யப்படும்? காணப்படும். பளபளப்பான திட்டுகள் இந்த முதல்நிலை சுவரில் காணப்படும். சரியா? and the very important the special character, சரியா, முக்கியமான பண்பு, இந்த சல்லடை குழாயின் முக்கியமான கேரக்டர் பண்பு என்னன்னா, they have lining layer of cytoplasm. They have lining layer of cytoplasm. So cytoplasm is confined to near the cell wall, near the wall. அப்படின்னா அர்த்தம் சுவரை ஒட்டிய சைட்டோபிளாசம் காணப்படுகிறது. லைனிங் லேயர்னா அந்த சுவரோட சேர்த்திருக்கும், நடுவுல இருக்காது. சரியா? இது சுவரை ஒட்டிய சைட்டோபிளாசம் இதனுடைய சிறப்பியல்பு. and they lack a nucleus. அப்படின்னா அர்த்தம் உட்கரு காணப்படாது. முதிர்ந்த சல்லடை குழாய்கள்ல என்ன காணப்படாது? உட்கரு காணப்படாது, சுவரை ஒட்டிய சைட்டோபிளாசம் காணப்படும். and then in the cytoplasm you may find a special protein called slime body. You may find a special protein called slime body. A special protein called slime body. This special protein is otherwise known as Phloem protein. So these are slime bodies. Slime body. Slime உடலம். தமிழ்ல என்னது? slime உடலம். சரியா? இது காணப்படுகிறது. and these sieve cells are, sieve tubes are, these sieve tubes are associated with the companion cells. These are associated with the companion cells. சரியா? These are associated with the companion cells. Companion cells are the elongated special type of parenchymatous cells with the dense cytoplasm. With the dense cytoplasm, and here you may find only the lining layer of cytoplasm. Here you will find a dense cytoplasm and a very large nucleus and a very prominent nucleus. So now can you differentiate xylem, that is xylem, the sieve tube and the companion cell? There are two main differences you could find, and three you can say three, but the main two differences are, in sieve tube you may find the another lining layer of protoplasm. Here you will find a dense protoplasm in companion cells. And here you may not find any nucleus, but here there is in companion cell there is a well defined nucleus at the center. And the companion cells are elongated parenchymatous cells. They are thin walled, but these are parenchymatous, but they are thick walled. They have thick primary wall, and they have a special body, slime body. This is absent in companion cells. Okay, the two main difference: lining layer of protoplasm, dense cytoplasm. There is no nucleus. There is nucleus. So in conduction, the companion cells are helping the sieve tube for in conduction because they need energy. Is it not? Since nucleus is controlling all the activities. நம்ம படிச்சிருக்கிறோம், உட்கரு தான் எல்லா பணிகளையும் என்ன செய்யும்? கட்டுப்படுத்தக்கூடியது. இந்த sieve tube ஃபுட் கண்டக்ட் பண்ணனா அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது தான் இந்த companion cells. So when it conducts the food material there in the sieve tube, it creates pressure potential. சரியா? pressure gradient. அதாவது அழுத்த சரிவு வாட்டம் உருவாகும். So இதை கரெக்ட் பண்ணக்கூடியது, இதை மெயின்டைன் பண்ணக்கூடியது the companion cells. So they maintain the pressure gradient which is created inside the sieve tube, which is controlling, the companion cell is controlling, it is maintaining the pressure gradient. சரியா? So இந்த சல்லடை குழாய்க்கு அருகாமையில் காணப்படக்கூடிய நீண்ட சிறப்பு வகை மெல்லிய சுவரையுடைய பாரன்கைமா செல்கள், இவை கம்பேனியன் செல் என்று அழைக்கப்படுகிற துணை செல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. துணை செல்கள். கம்பேனியன் செல் என்னது? துணை செல்கள். கம்பேனியன் செல்ஸ் துணை செல் என்று அழைக்கப்படுகிறது. இவை இந்த சைலம் குழாய்களோடு தொடர்பு கொண்டு காணப்படும். இனி இதுல அடர்ந்த சைட்டோபிளாசமும் ஒரு பெரிய உட்கருவும் காணப்படும். இனி இவற்றினுடைய பக்க சுவர்களில் காணப்படும் குழிகள் மூலம், சைட்டோபிளாச இலைகள் மூலம் இந்த துணை செல்களுக்கும் இந்த சல்லடை குழாய்களுக்கும் அவை தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. சரியா? So they assist the food conduction in sieve tube. So sieve tube food கண்டக்ட் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. எது? துணை செல்கள் ஹெல்ப் பண்ணுது. சரியா? And these companion cells are completely absent in pteridophyta and gymnosperm. The cell which is present only in angiosperm னு கேட்டா you have to write the companion cell அல்லது துணை செல்கள். angiospermகளில் மட்டும் காணப்படக்கூடிய செல் என்னது? இந்த துணை செல்கள். சரியா?
and so they are helping. Okay, then now another is phloem parenchyma. Phloem parenchyma. See this phloem parenchyma, you will find next to the companion cell, you will find the phloem parenchyma. So the normal parenchyma simple tissue which are associated with the phloem is called phloem parenchyma. சாதாரண parenchyma tissue தான் நம்ம படிச்சிருக்கோம். So அது phloemத்தோடு தொடர்புடைய parenchyma செல்களை தான் நாம என்ன சொல்றோம்? Phloem parenchyma ன்னு சொல்றோம். They are also living. They have very thin wall and they store food materials like starch and then fat and then tannin and piscine. All these substances they store in this parenchyma cells. சரியா? இந்த parenchyma செல்கள் மெல்லிய சுவரையுடைய செல்கள், இவை உயிருள்ள செல்கள். இவை என்ன செய்யுது? தரசம், கொழுப்பு மற்றும் ரெசின் அண்ட் பிசின் இவைகளெல்லாம் இவை சேமித்து வைக்குது. இரண்டு விதமான parenchyma செல்கள் phloemத்துல இருக்கு. அது ஒன்று வந்து ரே parenchyma, another one is axial parenchyma. axial parenchyma இதுல மட்டும்தான் இருக்கும், முதல்நிலை phloemத்துல இருக்கு. இரண்டாம் நிலை phloemத்துல axial and ray parenchyma இருக்கும். சரியா? So the parenchyma is the living tissue. It has two types of parenchyma cells. One is axial parenchyma and ray parenchyma. Axial na another அச்சு parenchyma, ray na கதிர் parenchyma. இது வந்து இரண்டாம் நிலை phloemத்துல இது எல்லாமே இருக்கும். சரியா? And they help the seed tube in conduction. They help the seed tube in conduction and also they store food materials. The last one is phloem fiber. Phloem நார்கள் என்று அழைக்கப்படுகிறது. You all know இந்த sclerenchyma நார்கள் தான் எதோடு தொடர்புடையது? phloemத்தோடு தொடர்புடைய sclerenchyma நார்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? phloem நார்கள் என்று அழைக்கப்படுகின்றன. So the phloem fibers, that is the sclerenchyma fibers which are associated with the phloem is called as phloem fiber. You all know sclerenchyma fiber. It's a elongated cell with a tapering end and the secondary wall is lignified, and a very narrow lumen will find. சரியா? இந்த sclerenchyma செல்கள் நீண்ட கூர்மையான நுனியுடைய செல்கள். இவற்றின் இரண்டாம் நிலை சுவர் லிக்னின் படிந்து காணப்படும். இவற்றின் செல்லறை மிக குறுகலாக காணப்படும். சரியா? இவை வந்து they are the strengthening and supporting cells. இவை உறுதி மற்றும் ஆதார செல்களாக பயன்படுகிறது. இந்த தாவரத்தில் உறுதி அளிக்கக்கூடிய, முறிந்து விடாதபடிக்கு உறுதி அளிக்கக்கூடிய செல்கள் தான் என்னது? இந்த phloem நார்கள். They are the strengthening and supporting cells. You understand? And one more thing, in the seed tube, in mature seed tube, the seeds, that is the pores, are blocked by a substance called callus. முதிர்ச்சி அடைந்த சல்லடை குழாய்கள்ல இந்த சல்லடை அந்த துளையானது கேலோஸ் என்ற பொருளால் அடைக்கப்படுகிறது. இதுக்கு தான் கேலோஸ் பிளக்னு பேர். இதுக்கான பேர் கேலோஸ் பிளக்னு நாம சொல்லலாம். சரியா? ஸோ இதோட நமக்கு என்ன செய்ய முடிஞ்சிட்டு, இந்த we have completed the complex tissue phloem. Let me once again tell you the different types of cells present in phloem. Sieve elements, there are two types, sieve cells and sieve tube, and then companion cells, and then phloem parenchyma, phloem fiber, in which the sieve elements and companion cell, phloem parenchyma, all these three cells are living. Only one phloem fiber is the dead cell. சரியா? ஸோ இது வந்து சல்லடை குழாய் கூறுகள், துணை செல்கள், phloem parenchyma, phloem நார்களா இருக்குது. சல்லடை குழாய் கூறுகள்ல ரெண்டு வகை இருக்கு, சல்லடை செல்கள், சல்லடை குழாய்கள். சரியா? இந்த முதல் மூணுமே என்னது? உயிருள்ள செல்கள். phloem நார்கள் மட்டும்தான் இறந்த செல்கள். இவற்றுடைய பணி உணவை, இலையினால் உற்பத்தி பண்ணப்பட்ட உணவை தாவரத்தின் பிற பாகங்களுக்கு கடத்துவது தான் இதனுடைய பணி. So what are the two different types of complex tissue? Xylem and phloem. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எப்படி எது வரைய சொல்லி பார்ட்ஸ் மார்க் பண்ண சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுதான் சீவ் பிளேட். இதானது சீவ் பிளேட். இந்த இதுக்கு பேர் தான் கேலோஸ். சரியா? இது வந்து கம்பேனியன் செல். இது phloem parenchyma. உடனே நீங்க என்ன செய்யறீங்கன்னா, ஒரு வீடியோ பார்த்தோன்னா அதில் வரக்கூடிய படங்களை நீங்க வரைஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலமே அது மறக்காது. உடனே வரைஞ்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்பவுமே ஞாபகத்தில் இருக்கும். ஓகே தானே? We will meet in the next video. Thank you.